இந்த மாதிரி ஊறுகாய் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். இனிப்பு மாங்காய் ஊறுகாய் செம சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 3 மாங்காய் வாங்கியிருக்கேன். நான் இந்த மாங்காவை கடையிலேருந்து வாங்கி ஒரு 3 நாள் இருக்கும். இது பழுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே மாங்காய் ஊறுகாய் ரொம்ப காயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மாங்காய் பழுத்த பிறகு பண்ணோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயில் இனிப்பு, புளிப்பு, காரம்னு எல்லா சுவையும் கலந்து இருக்கும். இது போல் பழுத்த மாங்காய் கழிச்சதுன்னா கட்டாயமாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 மாங்காய் வாங்கியிருந்தேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த மாங்காயில் உள்ள தோல் எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ஒன்று வறுத்து இடிச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லேசாக வறுத்துட்டு உரலில் போட்டு இடித்து வச்சுக்கிட்டேன். மிக்சியில் போட்டு அரைக்காது, இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இடிச்சே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நான் மிதிச்சு வச்சுருந்த கடுகு, வெந்தய பவுடர் அதையும் போட்டு தேவையான உப்பு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த மாங்காய் நல்ல இனிப்பாக தான் இருக்குது. அதே சமயம் இதில் புளிப்பு இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். ஸோ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஹை ஃபைல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இந்த மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கல, நீங்கள் வேணும்னா வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மண்சட்டியோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.